بسم الله الرحمن الرحيم وما هم بمؤمنين. இந்த உலகத்தை படைத்து வழிபாடித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்து முடித்தாக. மேலும் ஒரு சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீங்கள் மீதும் தாபீங்கள் மீதும் முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலச்சுமாக என்று கூறி இன்றைய தஃசீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் வசனம் 6 வரை அல்ஹம்துலில்லாஹ் நாம் சுருக்கமான விளக்கத்தை அறிந்தோம். அதை தொடர்ந்த இன்ஷா அல்லாஹ் இன்று வசனம் 7 சில வசனங்கள் வரை நாம் பார்ப்போம். 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் அவர்களின் இதயங்களின் மீதும் அவர்களின் செவிப்புலன்களின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. மக்கத்து காஃபிர்கள் அவர்களுக்கு இவர்தான் இறுதி நபி என்று தெரிந்தும் நபித்துவத்திற்கு முன்பு யாரை பார்த்து சாதிக், அமீன், இவர் உண்மையாளர், இவர் பாதுகாவலர் என்று சொன்னார்களோ, நபித்துவத்திற்கு பிறகு அவரையே பார்த்து இவர் பைத்தியம், இவர் சூனியக்காரர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். அவர்களுக்கு அழைப்பு விடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. இவர்கள் இஸ்லாத்தை ஏன் ஏற்க மாட்டேங்கிறார், எதற்கு இவர்கள் நுழைய மாட்டேங்கிறார், எதற்கு இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கவலை அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துவதற்காக சொல்கின்றான், கதமல்லாஹு அலா குலூபி, அல்லாஹ் அவர்களுடைய இதயத்தையும் செவிப்புலன்களையும் சீல் வைத்து விட்டான், அடைத்து விட்டான். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போது அவங்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளாது, அவருடைய காது அதை கேட்டும் கேட்காமல் போய்விடும். அதை போன்று அவர்களுடைய பார்வையிலும் திரை இருக்கிறது. நீங்கள் என்னதான் சொன்னாலும், நீங்கள் என்னதான் காட்டினாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். மேலும் அவர்களுக்கு அதாப், வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதாபுன் அதீம், மிகப்பெரிய வழி தரக்கூடிய வேதனை உண்டு. இந்த வசனம் முழுமையாக மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை பற்றி அவரிடத்திலே சொல்லியும், இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவரிடத்திலே சொல்லியும் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய இதயத்திலும் காதிலும் சீல் வைத்து விட்டான் என்று சொல்கின்றார். எவ்வளவு அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறீர்களோ அவ்வளவு அவர்கள் ஒதுங்குவார்கள். அதிகமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய வேலை என்ன? தாவா, மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது, அல்லாஹ்வை பற்றி எடுத்துச் சொல்வது, குர்ஆனை பற்றி எடுத்துச் சொல்வது, இறைவேதம், நான் இறை தூதர், அல்லாஹ் இறைவன் ஒருவனே என்று சொல்லுவது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மார்க்கத்தை அவர்கள் தழுவினால் என்னுடைய நாட்டம், தழுவவில்லை என்றால் அது ஹிதாயத் அவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை என்று பொருள். உங்களால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஹிதாயத்து கொடுத்து அவர்களை மார்க்கத்தில் அழைத்து வர முடியாது. என்றால் ஹிதாயத் யாரிடத்தில் இருக்கிறது? நேர்வழி காட்டுவது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வழிகாட்டுவது, அதை சொல்வது, எடுத்து சொல்வது அம்பியாக்கள் இடத்தில் இருக்கிறது. இதைத்தான் எல்லா நபிமார்களும் செய்தார்கள். அதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இந்த வஹியை இறக்கினான். அவர்கள் இதயங்கள் மீது, காதுகள் மீது, கண்களுக்கு முன்னால் திரை இருக்கிறது. நீங்கள் அதிகமாக அவங்க பின்னாடி என்ன செய்யாதீங்க, போய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவர்கள் வரமாட்டார்கள். அவர்களுக்கு வேதனை உண்டு. இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டாலும் மறுமையில் அவர்களுக்கு அதாபுன் அதி, மிகப்பெரிய வேதனை உண்டு. அதை தொடர்ந்து அல்லாஹ் இப்பொழுது இன்னொரு கூட்டத்தை பற்றி சொல்கிறார். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் எதை பற்றி பேசினா? புத்தகத்தை பற்றி பேசினான். எந்த புத்தகம்? இந்த குர்ஆனை பற்றி பேசுகிறான். இரண்டாவதாக மூமின்களுடைய
பண்பை பற்றி பேசினான். மூன்றாவதாக காஃபிர்களை பற்றி பேசினான். இப்பொழுது இன்னொரு கூட்டம் அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி? وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. மக்களில் ஒரு கூட்டம் இப்படியும் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ, அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. இவர்களுக்கு பெயர் என்ன? முனாஃபிகீன்கள். இந்த கூட்டத்திற்கு பெயர் முனாஃபிகீன். இவர்கள் நயவஞ்சகர்கள், ஹைப்போக்ரைட்ஸ். எப்படின்னா, மார்க்கத்தை வாயால சொல்லி நாவால மொழிஞ்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி முஸ்லிம்கள் இவர்கள் தான், அவர்களுக்கு பின்னாடி இவர்கள் கிடையாது. இவர்களுடைய பிராக்டிக்கலாக இவர்கள் தொழுக மாட்டாங்க. தொழுகைக்கு வந்தாலும் சோம்பேறித்தனமாக தொழுகைக்கு வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் தக்வாவோடு உட்கார்ந்த போல் நடிப்பார்கள். அந்த மஜ்லிஸ் கலைந்து விட்டது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஏசுவார்கள். இதுதான் அவங்களுடைய வேலை. முனாஃபிகளுடைய அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3: பேசினால் பொய்யே பேசுவான், மேலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தில் அவன் என்ன செய்வான்? வாக்கை மீறி விடுவான். மூன்றாவதாக சொன்னார்கள், அவன் சண்டையிட ஆரம்பித்தால், பிரச்சனை செய்ய ஆரம்பித்தால் அவன் தவறான வார்த்தைகளை பேசுவான். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முனாஃபிகளிடத்திலே இருந்தது. அதை அல்லாஹ் அவர்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிவித்தான். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவானது தெரியாது. முனாஃபிகீன்கள் மனசுல நிஃபாக் வச்சிருக்கிறது தெரியுமா? யாருக்காவது தெரியாது. யாருடைய மனசுல யாரு என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. வெளிப்படையாக அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். அவங்க தொழுகைக்கும் வருவாங்க, ரசூலுடைய மஜ்லிஸ்ல இருப்பாங்க, ஆமன்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள், மறுமையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் மனதில் அவர்களுக்கு நயவஞ்சகம் இருக்கும், நிஃபாக் இருக்கும். அந்த கூட்டத்தை பற்றி தான் அல்லாஹ் இந்த 8வது வசனத்திலே தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கின்றான். வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. நீங்க ஏமாந்துடாதீங்க, அவங்கள பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. அவங்க உண்மையிலே ஈமான் கொள்ளவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். யஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்குரூன். அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்துகிறோம் என்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் என்ன மனதில் எண்ணுகிறார்கள்? அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது அவங்களுக்கு தெரியாது. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில பொய்யான ஒரு மார்க்கம் வாயால் மொழிந்து இஸ்லாத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் சொல்லி மனதால் ஏற்காதவர்கள், மனதால் நபியை அவர்கள் ரசூலாக ஏற்காதவர்கள். அதனால் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வமா யஷ்குரூன், அவர்களுக்கு அது அறியாது, அவர்களுக்கே அது தெரியாது. அதை பற்றி கல்வி அவர்களுக்கே இல்லை, அந்த உணர்வு அவர்களுக்கே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் அல்லாஹ் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். மனசுக்குள்ள நயவஞ்சகத்தை வச்சு இந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம இருக்கோம், மார்க்கத்தை பின்பற்றுவதற்கோ நடிக்கிறோம். நாம் அல்லாஹ்வை இலகுவாக ஏமாற்றி விட்டோம், ரசூலை ஏமாற்றி விட்டோம். யார் ஈமான் கொண்டு சஹாபாக்கள் உண்மையானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் நல்லவர்களாக நடித்து ஏமாற்றி விட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களையே இந்த குழியை அவர்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய மனதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அதாபுன் அலீம் பிமா கானூ யக்ஸிபூன். காஃபிர்களை பேசும் பொழுது அல்லாஹ் அதாபுன் அதீம் என்று சொன்னான், மிகப்பெரிய வேதனை உண்டு. ஆனால் இந்த இடத்துல முனாஃபிகீன்களை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், அதாபுன் அலீம், வலி தரக்கூடிய வேதனை உண்டு. அப்போ இது குஃப்ரை விட ரொம்ப மோசமான செயல். குஃப்ரு வெளிப்படையாக நமக்கு தெரியும், அவன் சிலை வணங்கி என்பது நமக்கு தெரியும் வெளிப்படையாக. காஃபிர்கள் செய்யக்கூடிய விஷயம் வெளிப்படையாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் வெளிப்படையாக அல்லாஹ்வை வெறுப்பார்கள், ரசூலை ஏற்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல.
இவர்கள் அதைவிட மோசமானவர்கள். அதற்காக அல்லாஹ் சொல்கிறான், அதாபுன் அலீம், இவர்களுக்கு வழி தரக்கூடிய வேதனை உண்டு, இவர்களுக்கு வழி தரக்கூடிய வேதனை உண்டு. அதுவும் அவர்களுடைய இதயத்தில் ஒரு நோய் உண்டு, மரதுன். அந்த நோயை பற்றி தான் தஃப்சீர் இப்னு கஸீரில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்நிஃபாக், நயவஞ்சகம். அந்த நோய் மிகவும் கடினம். அந்த நோயிலிருந்து வெளிவருவதற்காக நிறைய முனாஃபிகீன்கள் அவர்களுடைய நயவஞ்சகத்தோடே அவர்கள் இறந்து போனார்கள். ஒரு சஹாபி இறந்ததற்கு பிறகு அவர் மீது ஜனாதா தொழுகை நடத்த போகிறார்கள். உடனே இன்னொரு சஹாபி சொல்கிறார், இவர் நயவஞ்சகத்தில் இருந்தது போல் இருக்கிறதே, இவர் மீது எப்படி நாம் ஜனாதா தொழுக முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய மனது யாருடைய மனதும் நமக்கு தெரியாது. இவர் ஒரு ஜனாசா, இவர் ஒரு மையத், இவருக்கு நாம் தொழுகை நடத்த வேண்டும். அப்படி தொழுகை நடத்தி முடித்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த இடத்திலே வசனம் இறக்குகிறான், நீங்கள் தொழுகை நடத்தினாலும் இவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சகத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பொழுது இது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் இருந்த மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம். நபிமார்களுக்கு எப்படி தெரியும், நபிஸ்வாசம் எப்படி தெரிய வந்ததுன்னா, ஒரு சஹாபியை நியமிச்சாங்க, உஸைஃபா பின் யமான் என்று சொல்லி. அஸ்ஹாபு சாஹிபு சிர், இவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்கிரட்டெல்லாம் என்ன செய்வாங்க, நோட் பண்ணிப்பாங்க. உஸைஃபா பின் அல் யமான், இவர்கள்ட்ட தான் அந்த முனாஃபிகளுடைய லிஸ்ட் இருந்ததுன்னு யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு நாள் அவரே போய் விசாரிச்சாரு, யா உஸைஃபா, என்னுடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஈமான் பாருங்க, ஈமானுடைய பலம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த அச்சம் அவருக்கு வந்துட்டே இருந்துச்சு, என்னுடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. உஸைஃபா பின் யமான் புன்முறுவலோடு சிரித்து சொன்னார்கள், இல்லையா உமர். அப்போ யோசிச்சு பாருங்க, உஸைஃபா பின் யமான் அவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு முனாஃபிகளுடைய பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க, அவர் எழுதிக்கிட்டே போவார். யோசிச்சு பாருங்க, இந்த கல்வி யார்கிட்ட வந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு அவரே கண்டுபிடிச்சாரா? கிடையாது. அல்லாஹ் மூலமாக அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. உங்க கூட்டத்தில் இப்படி சில பேர் இருக்காங்க, இரண்டு முகம் கொண்டவர்களும் இவர்களுக்கு சொல்வார்கள். இரண்டு முகம் கொண்டவர்கள், இருமுகம் கொண்டவர்கள். எப்படி என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அழகான ஒரு முகம், தக்குவான முகம், தாடி, மேலும் கண்ணீர், அப்படியெல்லாம் இருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள் என்றால் அப்படியே அந்த முகம் மாறிவிடும். இருமுகம் கொண்டவர்கள் முனாஃபிகீன்கள். ஆகையால் இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்காதீர்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் பதிலுக்கு, காலு இன்னமா நஹ்னு முஸ்லிமூன், நாங்க எங்க குழப்பத்தை விளைவித்தோம்? முஸ்லிமூன், நாம் நல்ல விஷயத்தை ஏவுகிறோம், மக்களுக்கு மத்தியில் நல்ல விஷயத்தை நட்டு கொண்டிருக்கிறோமே தவிர, நிலைநாட்டி கொண்டிருக்கிறோமே தவிர தவறை எதுவும் செய்யவில்லை, குழப்பத்தை எதுவும் ஏவவில்லை என்று அவர்கள் அவருடைய அந்த நயவஞ்சத்தை ஒழித்து வைத்து பேசுறாங்க. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபசாத், நீங்கள் குழப்பத்தையும் பிரச்சனையும் உண்டாக்க வேண்டாம் இந்த பூமியிலே. ஆனால் அவர்கள் பதிலுக்கு சொல்கிறார்கள், நாங்கள் அப்படி செய்யவே இல்லை, நாங்கள் நல்லவர்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள், எல்லா அமல்களும் எங்களிடத்திலே இருக்கிறது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை மிகவும் நன்மையாளியாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாகின் லா யஷ்உரூன். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், அலா, கவனியுங்கள், எச்சரிக்கை. அலா என்பது எச்சரிக்கை வார்த்தை, எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள்தான் நிச்சயமாக குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே அவர்கள்தான் தவறு செய்யக்கூடியவர்கள், குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அது தெரியாது, அவர்களே அதை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை பற்றி சொல்லி அவர்களுக்கு தெரியாததை போல் நடிக்கிறார்கள் என்று அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வலாகின் லா யஷ்உரூன், அவர்களே அதை அறியாமை போல் நடந்து கொண்டு மக்களிடத்திலே நல்லவர்களை போல் நடிக்கிறார்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா உள்ள புந்து தீர்வு செய்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்து அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அங்கிருந்து கலந்துடுவாங்க. அதுவே போருக்கு கூப்பிட்டா, இல்லை நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. போரில் என்ன ஆகும் அவங்களுக்கு தெரியும், உயிர் சேதமடையும்,
உயிர் சேதமாகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், திரும்ப வராமலும் போகலாம். முனாஃபிகீன்களுக்கு அந்த அளவுக்கு பலமான ஈமான் கிடையாது. அந்த அளவுக்கு உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கும் அளவுக்குலாம் ஈமான் கிடையாது. உயிர் மேலே பயம். அதனால தான் அவங்க போருன்னு வந்துட்டா எல்லாமே எப்படி என்ன செய்வாங்க, பேக் அடிச்சிருவாங்க, பின்னாடி போயிடுவாங்க. நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு நோய் இருக்குது, என்னால் முடியாது, இப்படி ஏதாவது ஒரு பொய் சாக்க சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை ஏமாத்துறோம், எப்படியா ஏமாத்தியாச்சு, ரசூலையும் ஏமாத்தியாச்சு, கூட உள்ள சஹாபாக்களையும் எப்படியாவது நம்ம ஏமாற்றிட்டோம், நம்முடைய வேலையை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு தான் செய்கிறார்கள். தெரியாமல் செய்யக்கூடிய பாவத்திற்கு மன்னிப்பு இருக்கா இல்லையா? நோம்பாடி தெரியாமல் ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டாரு, தெரியாமல், தெரிஞ்சு போச்சு நோம்புன்னு, அதை எடுக்க தேவையில்லை, வெளியே தெரியாமல் குடிச்சாச்சு, அவ்வளவு மன்னிப்பு. இப்போ இவர்களுக்கு மார்க்கம் என்ன தெரியும், அல்லாஹ் யார் தெரியும், ரசூல் யார் தெரியும், என்னென்ன எல்லாமே தெரியும். இருந்தும் இவர்கள் வெளிப்படையாக இருந்து உள்ளே அவர்கள் விஷத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் அறியாதமை போல் நடிக்கிறார்கள். அவங்கள காட்டிக்க மாட்டாங்க, நமக்கு இதெல்லாம் தெரியும்னு அவங்க தெரியாத மாதிரி நடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. அவர்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு ஈமான் கொண்டவர்களை பற்றி பேசுகிறார்கள். அவங்க பொய்யான ஈமான் கொண்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவங்கள போல அந்த முட்டாள்களை போல நம்ம ஈமான் கொண்டுருவோமா? நம்ம சும்மா அப்படியே நாவால் சொல்லி நம்ப வச்சிட வேண்டியதுதான். அந்த ஈமான் கொண்ட சஹாபாக்களை போல் அவர்களே முட்டாள் என்று சொல்கிறார்கள். யார்? இந்த முனாஃபிகீன்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நாம் அந்த முட்டாள்களை போல் ஈமான் கொண்டு விடுவோமா? கிடையாது, நம்ம அப்படியே சும்மா வெளிப்படையாக ஈமான் கொள்வோம், ஆனால் உள்ள ஈமான் இருக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், அலா இன்னஹும், எச்சரிக்கையாக இருங்கள், நிச்சயமாக அவர்கள் தான் முட்டாள்கள். முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய சஹாபாக்களை பார்த்து நீங்கள் முட்டாள்கள் சொல்கிறீங்களா? அவர்கள் கொண்ட ஈமானை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீர்களா? அலா, அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அவங்கள்ட்ட, அவர்கள்தான் திண்ணமாக தெளிவான முட்டாள்கள், உமுசுஃபா, அது அவர்களுக்கே தெரியாது என்று சொல்கிறார். அவங்க நினைக்கிறாங்க நாம் வெற்றியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம், இங்கே யூதர்களை ஏமாத்துறோம், இங்கே முஸ்லீம்களை ஏமாத்துறோம், நடுத்தரத்திலிருந்து ரெண்டு பக்கம் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. யூதர்கள் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, முஸ்லீம்களுக்கு ஏதாவது அவங்களுக்கும் ரெண்டு பக்கமாக இருந்து நடுத்தரமாக இருந்து அவர்கள் என்ன நினைத்தார்கள், நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, இதில் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ரெண்டு பேர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. ஆனால் ரெண்டு பேருக்கும் தெரியாது, இவங்க தான் பெரிய முட்டாள், நாளைக்கு நரகத்தில் அடிப்பகுதியிலே எரிய போகிறது இவர்கள் தான், அவங்களுக்கே தெரியாது. அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அதாவுன் அலீம், வலி தரக்கூடிய வேதனை. காஃபிர்களுக்கு பெரிய வேதனை, வெளிப்படையான குஃப்ர் அது, ஆனால் இவர்களுக்கு வலி தரக்கூடிய வேதனை. நெருப்பு மூட்டப்படும் இடத்தில் இருந்து இவர்களுக்கு அல்லாஹ் வேதனை தருவான் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். ஃபித்தர்கி அஸ்ஃபலி மினன் நார், அடிப்பகுதியிலே இவர்கள் நெருப்பிலே அவர்களை அல்லாஹ் சுட்டு எரிப்பான் என்று சொல்லப்படுகிறது. முனாஃபிகீனுடைய தண்டனை மிகவும் மோசமானது. நம்முடைய சமூகத்திலும் அதிகமாக பேசக்கூடியவர்கள் பொய் பேசிக்கொண்டே இருந்தால், அந்த 3 அடையாளங்கள் ஒன்று வந்துருச்சு, நம்ம என்ன செய்யணும், எஸ்கேப் ஆகணும், பொய் அதிகமாக பேசுறதை விட்டுருணும், அந்த விஷயத்தை இன்டேக் பண்ணக்கூடாது, உள்ளே எடுக்கக்கூடாது. அதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3. அதில் முதல் அடையாளம், பேசினாலே பொய் தான் பேசுவான். அந்த விஷயத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். நம்மிடத்தில் அப்படி ஏதாவது பழக்கங்கள் தென்பட்டால் உடனே அதை விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது ஒரு நோய். அல்லாஹ் சொன்னான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அது ஒரு மோசமான நோய். அந்த நோய் நம்மை விட்டு போகாது, நாம் அதை விட்டு விலக்கி வைக்க வேண்டும், அதை ஒதுக்கி வைக்கணும். நம்மள்கிட்ட அது வருது, அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மாற்றிக்கணும். பேசும்பொழுது பொய் சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அந்த பொய்யை நாம் விலக்கி விட வேண்டும்.
நாம் அமானிதத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அதுவும் ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம், முனாஃபிகளுடைய அடையாளம். அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் பேசும் பொழுது தவறான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம், சண்டை பிரச்சனையில் திட்டுகிறோம், ஏசுகிறோம் என்றாலும் அதுவும் ஒரு அடையாளம்தான். இதிலிருந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அது நம்மிடத்திலே வரும், சைத்தான் அதை கொண்டு வருவான். அந்த நோயை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். அதில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. அதில் விழுந்து விட்டோம் என்றால் நம்முடைய மனதும் கூட்டு போடப்படும், நன்மைகளை செய்ய அதிகமாக தோணாது. எந்த இதயம் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறதோ கரும்புள்ளி அப்படியே அந்த இதயத்தில் நிரம்பி நிரம்பி அந்த இதயமே கருப்பேன், மிகவும் கடினம். அதை கழுவி வெள்ளை ஆக்கி சுத்தப்படுத்தும் வரை நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை, தவறுகளை நாம் அழிக்க பார்க்கணும், அழிக்க நினைக்க வேண்டும். அதை எந்த அளவிற்கு நாம் ஒழிக்கின்றோமோ நன்மைகள் அதிகமாக நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த முனாஃபிக்கீன்கள் மிகவும் மோசமானவர்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள், இன்னும் கூட ஊடுருவி இருக்கிறார்கள். எப்படி? இந்த பழக்கங்களை கொண்டு, இந்த தவறான அந்த அடையாளங்கள். எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த 3 அடையாளம் கொண்டவர்கள், இருமுகம் கொண்டவர்கள் இன்னும் நம்முடைய இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் முன்னால் முஸ்லிமை போல் நடிப்பார்கள், ஆனால் நமக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? தவறு ஏவுவார்கள், நமக்கு நஷ்டத்தை ஏவுவார்கள், நமக்கு பிரச்சனை கொடுப்பார்கள். எப்படி அந்த காலத்தில் இருந்தார்களோ அந்த பழக்கம் வழக்கம் கொண்டவர்கள் இன்னும் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய இதயத்தை சுத்தமாக வைப்பானாக, மேலும் நம்முடைய இதயத்தை தெளிவாக வைப்பானாக, பொய்யிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நயவஞ்சகம் என்ற நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை உண்மையே சொல்லி, மேலும் நன்மையை செய்து தீமையை தடுத்து வாழக்கூடிய ஒரு மூமினாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாகிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.